இவ பிரகாஷ் சாரா? திருக்கோயில்கள் தோறும் எங்கனும் மகிழ்ச்சி கடலில் பக்தர்கள் கோஷம் ஒருபுறம் என்றால், திருக்கோயிலில் ஆலய மணி ஓசை ஒருபுறம் என்றால், தீப ஆராதனைகள் மறுபுறம் என்றால், தெப்பக்குளங்கள் சீரமைப்பு ஒருபுறம் என்றால், திருக்கோயிலிய திருத்தேர்கள் பழுது நீக்குதல் ஒருபுறம் என்றால், திருக்கோயிலில் பக்தர்களுடைய நேர்த்தி கடன் செலுத்துவதற்கு மரத்தேர்கள் புதிதாக உருவாக்குவது ஒரு புறம் என்றால், திருக்கோயில் பயன்பாட்டிலே இருந்த ஏற்கனவே 68 தங்கரத திருத்தேர்களும் அதேபோல் வெள்ளிரதம் 55 திருக்கோயிலுக்கு சொந்தமான திருத்தேர்களும் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 12 திருக்கோயிலுடைய தங்கரதங்கள் பக்தர்கள் நேர்த்தி கடனுக்கு செலுத்தப்படாத சூழ்நிலையில் இருந்ததை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறையுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து 12 ஆண்டுகள் ஓடாமல் இருந்த ராமேஸ்வரம் திருத்தேரையும் 10 ஆண்டுகள் ஓடாமல் இருந்த சமயபுரம் திருத்தேரையும் 8 ஆண்டுகள் ஓடாமல் இருந்த கோட்டை மாரியம்மன் திருத்தேரையும் ஓட்டிய பெருமை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு சாரும்.
ஓடாத திருத்தேரை அன்றைக்கு கலைஞர் திருவாரூர் ஆழித்தேரை ஓட்டினார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் ஓடாமல் கண்டதேவி தேர் 18 ஆண்டுகளுக்கு பிறகு சமூக பிரச்சனையால் நிறுத்தப்பட்டிருந்த தேரை 2 சமூகத்தினையும் ஒற்றுமைப்படுத்தி அந்த தேரையும் ஓட்ட வைத்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சாரும். அந்த வகையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு புதிதாக 5 தங்கரத தேர்களுக்கு புதிதாக பக்தர்களுடைய நேர்த்திக்கடன் பக்தர்களுடைய கோரிக்கைக்கேற்ப ஏற்படுத்தி தரப்படும் என்று சட்டமன்றத்திலே அறிவித்திருந்தோம். அதில் ஒரு நிகழ்வாக இன்றைக்கு அருள்மிகு பெரிய பாளையத்தம்மன் திருக்கோயிலில் இந்த கோயிலுடைய பரம்பரை அறங்காவலர் முழு ஒத்துழைப்போடு லோகமித்ரா அவர்கள் முன்னின்று இந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளராக இருக்கின்ற அமைச்சர் அருமையண்ணன் காந்தி அவர்களும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமையண்ணன் கோவிந்தராஜ் அவர்களும் பக்கத்து தொகுதியான பூந்தமல்லி தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய சட்டப்பேரவை உறுப்பினர் எல்லா நிகழ்வுகளுக்கும் இந்த ஆட்சிக்கு ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்ற துரை சந்திரசேகர் அவர்களும் அதே போல் இந்த மாவட்டத்துடைய ஊராட்சி குழு தலைவரும் எங்கள் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும் எங்கள் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அவர்களும் இணை ஆணையாளர்கள் வான்மதி நம்முடைய மங்கரைக்கரசி போன்றவர்களுடைய உதவியோடு இன்றைக்கு 8.5 கோடி ரூபாயில் செய்யப்பட்டிருக்கின்ற 15 அடி உயரம் 5 அடி அகலம் கொண்ட தங்கத்தேர் பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்காக இன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்வது போல் சொல்வதை செய்கின்ற அரசு, செய்வதைத்தான் சொல்லுகின்ற அரசு இந்த அரசு என்பதற்கு இந்த தங்கத்தேர் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீதம் இருக்கின்ற 4 திருக்கோயிலுடைய தங்கத்தேர்கள் கங்காதீஸ்வரர் புரசை வாக்கம் தங்கத்தேர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் திருக்கோயிலுடைய தங்கத்தேர், திருக்கருத்தம்மன் திருக்கோயிலுடைய தங்கத்தேர் போன்ற தங்கத்தேர்கள் மிக விரைவில் பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு வரும். அதேபோல் 9 திருக்கோயில்களில் வெள்ளித்தேர்கள் என்று இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறிவித்திருந்தோம். அதில் தணிகை முருகன் திருத்தணி முருகனுக்கு உண்டான வெள்ளித்தேர் பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்கு தணிகை மலையிலே வீதி உலா வருவதற்கு ஒப்படைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. மீதம் இருக்கின்ற 8 வெள்ளித்தேர், மீதம் இருக்கின்ற அறிவிக்கப்பட்ட 4 தங்கத்தேர் 2025ஆம் ஆண்டுக்குள் முழுமை பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, திருப்பணிகள் என்றாலே ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் என்ற காலம், அந்த காலம் ஒரு கல்வெட்டாக எப்படி இருக்கின்றதோ அதே போல் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி காலமும் திருப்பணிகளுக்கு திருக்குடமுழுக்கு பொற்காலம் என்ற வகையில் நாளைய தினம் மாத்திரம் 101 திருக்கோயில்களில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலையத்தின் வரலாற்றில் முதலாக நாளைக்கு 101 திருக்கோயிலுக்கு நாளை ஒரு தினத்திலே குடமுழுக்கு நடத்தப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பணிகள் தொடரும். இந்த பணிகளால் இறையன்பர்கள் நிச்சயமாக இந்த ஆட்சியை ஆன்மீகவாதிகளுக்கு ஏற்ற ஒரு ஆட்சி என்று புகழ்வார்கள். புகழப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த திராவிடர் மாடல் ஆட்சி திகழ்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வேண்டுகோள்